அன்னைக்கு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்கலாம் அப்படின்னு கப்பில் டீயை ஊற்றிட்டு பார்த்தா பிஸ்கட்டை காணும். பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடலான்னு பீகார் வரைக்கும் வந்தால் இங்கே பெரியசாமி அண்ணன் பேல்பூரி விற்றுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இங்கே வந்து பேல்பூரி விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி இது பேல்பூரி இல்லைப்பா, பேல் கச்சோரி அப்படின்னாரு. ஏதோ ஒன்று, ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா இங்கே தான் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரிண்ணா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு பொரியில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு, மஞ்சத்தூளெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூரியாக எடுத்து அதில் நடுவில் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே இந்த தக்காளி சாஸு, சில்லி சாஸ் எல்லாம் ஊற்றி அதுக்குள்ளே அந்த பொரியெல்லாம் போட்டு அடைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே கார சட்னியை வந்து ஊற்றுறாரு. கார சட்னியை 2 பக்கம் ஊற்றிட்டு சைடில் மிச்சர் கொஞ்சம் வச்சுருக்காரு. அதை எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஒட்டுற மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாருங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ அண்ணங்கிட்ட ஒன்று சாப்பிட்டுட்டு மளிகை கடை எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு வீட்டில் வந்து அந்த டீயை குடித்தாங்க. செம்ம சூடாக இருந்துச்சு டீயும். அண்ணன் செம்ம சூப்பர்.